வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் டைஸ்டு எபிசோட் 6ல் இருக்கிறோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து எப்படி நம்ம சாண்டியூன்ஸ் டெசர்ட்டுக்கு போயிருந்தோம், அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம், அங்கே என்னென்ன ஃபன் பண்ணோம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். போகிற வரல பார்த்தீங்கன்னா அவங்கள ஹோட்டல் தான் வந்து அங்கே வந்து மேரியட் ஹோட்டல். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பேலஸ் ஷேப்லேயே தான் எல்லாமே கட்டியிருந்தாங்க உங்களுக்கு. ஸோ அதுவும் கூட பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்சல்மா வந்து கோல்டன் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால் எல்லாமே வந்து கோல்டன் தீமில் தான் எல்லாமே கட்டியிருந்தாங்க. ஸோ இதான் நம்ம அங்கே டியூன்ஸ் போகிற லெவலில் ரோட்வேஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்படி உங்கள் ஃபாரின்ஸாக இருக்கணும், அது மாதிரி சூப்பராகவே போட்டிருந்தாங்க உங்களுக்கு. ஸோ ரெண்டு சைடுமே டெசர்ட் உங்களுக்கு. ஸோ டெசர்ட் வியூ பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரில். ஸோ அந்த கார் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் தங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ஹோட்டல்லேயே நமக்கு எல்லாமே புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு எந்த விதமாக கஷ்டமே இல்லை உங்களுக்கு. நமக்கு போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஹாண்டட் வில்லேஜ் ஒன்று இருந்துச்சு, அது கூட நம்ம போகிறதுல பார்த்துட்டே போனோம். பட் நான் வில்லேஜுக்கு உள்ளே போகல. வில்லேஜ் போனால் அதுக்கு ஒரு 1 டே தனியாக ஸ்பெண்ட் ஆகும். ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணல அது வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிற வழியில் அவங்களே உங்களுக்கு ரோட் சைட்லேயே நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கும்போது அந்த பஸ்லாம் நிற்கிற மாதிரி இந்த ட்ரக்கை வச்சுட்டு அதாவது ஜீப்பை வச்சுட்டு இருந்தாங்க. ஜீப்பு சைடில் ஃபுல்லாக அந்த கேமல்ஸு எல்லாமே உங்களுக்கு அங்கேயே நம்ம ரோட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊரில் மாட்டு வண்டி ஆடலாம் நிற்கும் இல்லையா, அது மாதிரி இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேமல் வண்டி இது மாதிரி எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு போகிற வழி. சப்போஸ் நம்ம இந்த கேம்ப் புக் பண்ணலாம், இங்கே கூட பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கூட ஸ்கேம் பண்ணுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ அதுலேயே உங்களுக்கு டேரிஃப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரோட் சைட்லேருந்து இந்த பக்கத்துலேயே இந்த மண்லேயே உங்களுக்கு வந்து ஒட்டகத்தை வந்து அந்த ஒட்டக ரைட் கூட்டு போயிட்டு அது கேமல் ரைட் கூட்டு போயிட்டு அதிலேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணாமல் ஏதாட்டி ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்டீரியர் டெசர்ட்டுக்கு இன்டீரியராக உள்ள வரைக்கும் கூட்டு போங்க. மண் திட்டு அது மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கூட்டு போங்க. இதுவும் சும்மா உங்களுக்கு ரோட் சைடில் மண் இருக்கு இல்லையா, இதுலேயே ஒரு ரோட் மாதிரி கூட்டு போயிட்டு அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணாதீங்க. தயவுசெய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாட்டி ஒரு நல்ல ஈவெண்ட்டை புக் பண்ணி நல்லா டெசர்ட்டுக்கு உள்ளே நல்லா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெசர்ட்டோட ஃபீல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இங்கே சைடில் கொஞ்சம் மண் இருக்கு இல்லையா, அது உள்ள டெசர்ட்டில் போனால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அந்த டெசர்ட் ஃபீல் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு ஈவெண்ட் புக் பண்ணியே போங்க. அதான் உங்களுக்கு ஒன் டைம் நான் பார்க்க போகிறது இல்லையா, ஸோ அதனால் நல்லா பக்காவே பண்ணி போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேமல்ஸை வச்சுட்டு எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா, நமக்கு வந்து கூட்டு போகிறக்கு அதிலே இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதிலே உங்களுக்கு இந்த டேரிஃப் எல்லாமே போட்டுக்கோங்க உங்களுக்கு. ஸோ போகும்போதே நமக்கு வந்து நம்ம டியூன்ஸ் உங்களுக்கு டியூன்ஸ் கிட்ட வந்தாச்சு இப்போ நம்மளுக்கு. ஸோ டியூன்ஸ் பக்கத்துலேயே நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு கேம்ப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேம்ப்லேயே வந்து நம்ம இங்கேருந்து காரை வந்து விட்டாங்க நம்மளுக்கு. ஸோ அந்த கார்லேருந்து விட்ட உடனே அங்கே நம்மளுக்கு அங்கே புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து நம்ம அங்கே கேம்ப்காரங்க நமக்கு தனியாகவே ஒரு ஜீப் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதாவது நம்ம தார் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. தாருமே சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இதான் அந்த கேமல்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்தீங்களா, எல்லாமே ரோட்ஸில் உட்காந்துருக்கு. நம்ம இது ஆப்போசிட்டாக நம்மளோட கேம்ப் இருக்குது. ஸோ இங்கே கேம்பில் நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணும்போதே நம்மளுக்கு அலாட் பண்ண அந்த ஜீப் வந்துருச்சு. அது மகேந்திரா தார் சொன்னோம் இல்லையா, அதான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஓல்டஸ்ட் தார் தான். ஸோ அதுவும் லைக் வேறு லெவலில் இருந்துச்சு. புது தாரோட இது நம்ம என்னடா இது இப்படி நினச்சோம், பட் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த தார் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம அந்த தார் அந்த டெசர்ட்டில் வந்து நம்ம அந்த ஜீப் ரைடு எப்படி போனோம், அது மாதிரி அங்கே வந்து கேமல் ரைடு எப்படி போனோம், அது மாதிரி அங்கே நம்ம ஏடிவி ரைடாக போயிருந்தோம். அதெல்லாம் எப்படி போனோம் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கான தார் அலாட் பண்ண எப்படி நம்ம சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம இங்கே ஹோட்டலில் கூட மேலே ஒரு மாடி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து வியூ ஃபுல்லாகவே பார்த்தோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ அந்த கேப்பில் நம்மளோட ஜீப் வந்துச்சு. ஜீப்பு வந்து நல்லா ஒயிட்டில் ஜீப் வந்துச்சு. ஜீப்பில் நம்ம ஏறி இப்போ கிளம்பிடுச்சு. நம்ம அங்கேருந்து கிளம்பும்போதே நம்மளோட ஜீப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வைசர் ஃபஸ்ட்டு ரோட்டில் கூப்பிட்டு போனாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக போனார் நம்ம டிரைவர் பார்த்தவங்களுக்கு. ஸோ அதில் போயிட்டு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே அப்படியே நம்ம டெசர்ட் ரைடு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ரோட்டில் வந்து எப்படி டெசர்ட்டுக்குள்ளே போகிறது. ஸோ அங்கே வந்து பயங்கரமாக ஓட்டாங்க நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போனார் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ரோட்டில் நம்ம பையன்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இதில் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்தே டெசர்ட்டில் இறக்கிட்டாங்க. நம்மளுக்கு தனியாலாம் கூப்பிட்டு போகல, இங்கேருந்தே நம்ம டெசர்ட் ரைடு ஆரம்பிச்சு. ஸோ இப்படி புக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் தான். எல்லாமே ஜிப்பில் ஃபுல்லாக போகுது. நம்ம ஃபேமிலியாக போனால் நம்மளுக்கு மட்டும் தனி ஜிப் கொடுத்துருவாங்க. நம்ம கும்பலாக போனால் அதுக்கு ஒரு தனி ஜிப் கொடுப்பாங்க. நீங்கள் 2 பேர் போனாலும் உங்களுக்கு தனி ஜிப் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி புக் பண்ணுறீங்களோ அது மாதிரி நம்ம 3 பேர் தான், நான் என் ஒய்ஃப் பையன். ஸோ எங்களுக்கு தனியாக ஒரு ஜிப் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு ஃபன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இந்த என்னென்ன ஃபன் இருந்துச்சோ ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ராவாகவே பார்க்கலாம் உங்களுக்கு. நான் எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபன் தெரியும். நம்ம துபாய்க்கு போய் ஜீப் ரைட் டெசர்ட் ரைட் பண்ணுறது போல் நம்ம இந்தியாவில் உள்ள ஜெய்சல் மாதிரி போனீங்கன்னா இங்கே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அங்கே பார்த்தா உங்களுக்கு க்ளோஸ்டான ஜீப்பில் தான் கூட்டு போவாங்க. நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஜீப்பில் கூட்டு போவாங்க. ஸோ அந்த ஃபன் இங்கே வேறு லெவலில் இருக்குது நம்மளுக்கு வந்து. ஸோ சேஃப்டியாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இல்லை கண்டிப்பாக இது ஒரு டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டுக்குள்ளே போகிறது எவ்வளோ சூப்பராக கூட்டு போகிறாங்க நம்மளை. இது வந்து தார் ரோடு தான். இனிமேல் இங்கேருந்து போக தான் வந்து டெசர்ட்டில் ராவாவே கூட்டு போவோம் உங்களுக்கு. ஒரே மேடும் பள்ளம் கடப்பட வண்டி போவாங்க நம்மளுக்கு. ஸோ அவங்க அப்படி சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம பாருங்கள். எல்லாமே அவ்வளோதான், செம்ம சூப்பராக ஃபன் பண்ணிட்டு போனாங்க. இதை நம்ம டெசர்ட் ரைடு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து எப்படி போகுது நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு.
இதான் அந்த டெசர்ட்டில் ஜீப் போக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இங்கே தான் ரொம்பலாம் மண் இருக்காது, போக போக தான் மண் திட்டு மணல் மேடாக அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ எபிசோடு 1 2 3 4 5 பார்க்காதீங்க. ஸோ பார்ட் வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நம்ம ஜெய்சல்மர் எங்கெல்லாம் போனாங்க கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே நம்ம டெசர்ட் ரைடு பண்ண ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. ஸோ எதுலேயுமே அவர் தான் ஸ்லோ பண்ணவே இல்லை ஜீப்பை போகும்போது. என்னம்மா வண்டி அடிச்சு பிடிச்சி போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஜீப் டேபிள்ஸ் நம்ம வேறு லெவலில் ஜீப் ஓட்டினார். எல்லோரும் கொஞ்சம் பார்த்து விட்டார். நம்மளுக்கு மேலேருந்து கீழே சர்வ சாதாரணமாக சரக்கு புறக்குன்னு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு, டமால் டுமில்னு போட்டு. ஸோ அந்த ஜீப் பழைய ஜீப் இருந்தாலும் ஸோ அவ்வளோ தாங்குது ஜீப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. சேஃபாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஜீப்பு. தான் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா. டெசர்ட் ரோடு வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு. அங்கே இருக்கு ஏரியா இருக்கு, உள்ள ஒரு ஏரியா இருக்கு. லைட்டாக பிடிச்சிக்கலாம் சார், அப்படியே பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து ஃபன் ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. டோர் எப்படி பார்த்தீங்களா, இதுதான் டெசர்ட்டுக்குள்ளே போகுது நம்மளுக்கு. ஸோ வேறு லெவலில் நம்ம ரைடு ஆரம்பிச்சிச்சிங்க பார்த்தீங்கன்னா. நம்ம சாதாரண கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் போகவே முடியாது நம்மளுக்கு. பயமாக தான் இருந்துச்சு, இந்த கார் என்ன ஆகுமோன்னு நினச்சி பார்த்தே போனோம். பட் அவங்களுக்கு ஓட்டி ப்ராக்டிஸ்னாலும் வேறு லெவலில் ஓட்டுறாங்க கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஒரு சைடில் அந்த கேமரா பிடிச்சிட்டு கை வச்சு பிடிச்சிட்டு போகிறதுக்கு நமக்கே பயமாக தான் இருந்துச்சு. எப்படி போகுது பாருங்க மண்ணுக்குள்ள. ஆனால் என் பையன் இவ்வளோ என்ஜாய் பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வேறு எவ்வளோ ஃபோன் பண்ணால் வந்து இப்போ நம்ம ஜீப் படத்தில் மாதிரி சேஸ் பண்ணிட்டு வராங்க பாருங்க. ஜீப்பில் அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு நம்மளுக்கு. சேசிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் ஒரு ரூட்டில் போகிற வச்சுருக்காங்க வந்து. அது எல்லா ஜீப்பும் வருது பாருங்க. சினிமாலாம் சேசிங் சீன் இருப்பாங்களே அது மாதிரி லெவலில் இருந்துச்சு நம்மளுக்கு. நம்மளோட நம்ம ஜீப் எப்படி இருக்கு பாருங்க, நம்ம குச்சி நம்ம ஜீப் எப்படி போகலாம் பாருங்க. நம்ம ஜீப் எப்படி ஸோ நம்மளுக்கு ஓட்டம் தவிர சீரியஸாக வேறு லெவலில் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் புது தார், இது பழைய தார். இப்போ பழைய தார் நம்மளுக்கு வேறு லெவலில் பண்ணாங்க வந்து. நம்ம வண்டி எப்படி வந்துருக்கு பாருங்க. எங்கே மேலே வந்து கேட்குது. நம்மளோட ஜீப் ரைடு முடிவு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையன் ஃபன் பண்ணுறாங்க கற்றுக்கிட்டு. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வரப்போகிறோம். நம்ம டெசர்ட்டுக்கு உள்ளே வரப்போகிறோம். நம்ம கண்டிப்பாக இந்த ஃபன்னெல்லாம் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒன் டைமாவது நம்ம வந்து டெசர்ட் விசிட் பண்ணி இந்த ரைட்லாம் போகணும். நம்ம வந்து சப்போஸ் நம்ம துபாய் போய் போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம சப்போஸ் நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜெய்சல்மர் ரைட் தயவுசெய்து மிஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக ஒன் டைமாக விசிட் பண்ணி ஆகுங்க. ஸோ போனால் தான் இங்கே என்னென்ன ஃபன்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு டெசர்ட் ஃபுல்லாக கொஞ்சம் டெசர்ட், அப்புறம் அந்த செடிகள் இதெல்லாம் இருக்கும், அந்த டெசர்ட் பிளான்ஸ் எல்லாமே. ஸோ அதை தாண்டி திருப்பி இன்னும் உள்ள போய் ஸோ இப்போ நம்ம வந்து ஜீப்லேயே நம்ம வந்து கேமல் ரைட் போகிறதுக்காக போகிறோம் இப்போ நம்ம. ஸோ அந்த ரைட்லேயும் நம்ம பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து. ஸோ நமக்கு கேமல் வந்து ரொம்ப இன்டீரியரான ட்ரெஸ்ஸில் தான் கேமல் வச்சு. ஸோ அது ரொம்ப மண்ணாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு. வேறு எதுவுமே அங்கே இருக்காது நம்மளுக்கு. ஒரு
வழியாக நம்ம அந்த அங்க பாரு. கிட்ட வரப்போகிறோம். ஓ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே ஜீப் இருக்கிறாங்க. அந்த ஜீப் ஜாத்த ஜீப் வரங்க இருக்கும். ஜீப் அங்க பாரு. ஸோ அங்கே வந்து இல்லை வர்றதுக்கு ஒரு பாதை வச்சுருக்காங்க, போகிறதுக்கு ஒரு பாதை வச்சுருக்காங்க. ஸோ இதே போல் நம்ம கூட்டு போக மாட்டோம். கூட்டு போகிற பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதாவது வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். மேலே ஏற்றி இறக்க போகிறோம். மேலே கீழே இருக்குது. அந்த டமால் இது இந்த கேப்பில் சொல்ல நம்ம வந்து கேமன் ரைடு போகிற இடத்துக்குள்ள வந்தாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் புக் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டீரியர் டெசர்ட்டில் கூப்பிட்டு போவாங்க. இல்லை வந்து அந்த ரோட்டு மேலேயே வந்து அவரே உங்கள் கேமரா ரைடு முடிச்சுடும் வந்துட்டு. ஸோ மண்ணுக்குள்ளே எப்படி கேமல் போகிறது அதை போகிறது தான் நல்லாயிருக்கும். இதுதான் அந்த ஏடிவிஸ் நிற்கிறது. நம்ம அந்த ரெட்டில் ஏடிவி தான் போகணும். அந்த க்ரீன் ப்ளேஸ் அதுதான் போகணும் உங்களுக்கு. அந்த பையன் பார்த்தவங்களுக்கு வேறு லெவலில் ஏடி ஓடி காமிச்சா நம்மளுக்கு. ஸோ வந்து டெசர்ட் ரைடை முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஜீப் ரைடு முடிச்சிட்டோம். ஸோ அங்கே வந்து நம்ம பையன் வந்து மண்ணில் இறங்கி மண்ணில் விளாட ஆரம்பிச்சோம். நம்மள ஜாலியாக மண்ணை தூக்கி போட்டு மண்ணெலாம் அவ்வளோ சூடாக இருந்துச்சு. அது இதான் நம்ம வந்து ஜீப், அந்த ஒயிட் ஜீப் தான் நம்ம வந்து ஜீப் உங்களுக்கு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஃபன் பண்ணிட்டு அந்த ஃபன் முடிச்சுட்டு நம்ம நிறையா வந்து கிடச்சா அவனுக்கு நம்ம ஒட்டகத்துக்கு உடனே சொன்ன போது என்ன சொன்னால் சன் செட் அப்போ ஒட்டகத்தில் போவோம், அதான் நல்லான்னு சொல்லிட்டு. ஸோ சன் செட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஸோ அந்த அப்படி பார்த்துட்டு ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து சரி சும்மா தான் சொல்லிட்டு ஏடிவி ரைட் போனோம். ஏடிவி ரைட் வந்து அந்த பேக்கேஜில் வராது, நம்ம தனியாக தான் பே. ஸோ நம்மளுக்கு வந்து தனியாக நம்ம ஓட்டினாலும் அதுக்கு கொஞ்சம் டைம் தந்து அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. ஆனால் வந்து அவங்களே ஓட்டு போவாங்க, அதுக்கு கொஞ்சம் கம்மியான காசு கேட்பாங்க. ஸோ ஏடிவி ரைட் தான் கொஞ்சம் காஸ்ட்லி உங்களுக்கு. ஸோ நம்மளும் அந்த மண்ணெல்லாம் ஓடி பையன் கூட சேர்ந்து ஓடி மேலே கீழே இறங்கி ஓடி வந்துட்டு ஸோ மேலே ஏறி கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணோம். இந்த டெஸ்ட்டை போட்டோம் வரப்போகிறோம், சரி ஓடிடுவோம். அந்த மண்ணுக்கு நம்மளும் ஓடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ஏடிவியில் எப்படி வராங்க பாருங்களேன். ஸோ மண்ணில் நடக்கிறது செம்ம கஷ்டமாக இருக்கிறது வந்து மண் திட்டில் உள்ள ஏறி நம்மளும் அந்த குழந்தை பருவத்துக்கே போய்ட்டு வந்தாச்சு ஒரு வழியாக மண்ணுக்குள்ளே ஓடிக்கிடி. செம்ம டஃப்புங்க, ஹேர் இருக்குது, மூச்சுலாம் வாங்கிருச்சு இதில் ஒரு வழியாக நம்ம ஏறி வர்றதுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கேமல் ரெடி ஆச்சு நம்ம கேமலு. ஸோ அங்கே வந்து நிறையா கேமல் எடுத்தாச்சு நம்மளுக்கு. கேமலில் போகிறதாங்க வேறு லெவல் பண்ண நம்மளுக்கு. சரி தான் ரோலர் கோஸ்ட்லாம் என்ன ரோலர் கோஸ்டர், கேமலில் ஒரு தடவை போயிட்டால் நமக்கு ரோலர் கோஸ்டர் நம்ம சீரியஸாக மறந்துடும் நம்மளுக்கு. கேமலில் ஏறக்கே ஒரு பெரிய அட்வென்ச்சரு. அங்கேருந்து ஏறி அது சன்செட் வழியாக அந்த கேமல் ரைடு போயிட்டு ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. தயவுசெய்து இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கேமல் ரைடெலாம். நம்ம கேமல் வர ஓட பண்ணி காமிச்சாங்க. சூப்பராக ஓடிச்சு கேமல் வந்து. கேமலில் உட்காந்து ஓடுறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கேமல் ரைடு முடிச்சிட்டோம் நம்ம வந்து. ஸோ கேமல் ரைடு முடிச்சுட்டு நம்ம வந்து ஏடிவியும் போயிருந்தோம். நம்ம வந்து ஆல்டைன் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சிடென்ட்டே கிடையாது, சும்மா ஒரு லிவர் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஓட்டுறதுக்கு. ஸோ சும்மா ஏடிவி வந்தாச்சு நம்மளுக்கு. ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு லிவர் இருக்கும், லிவரில் தான் ஓட்டணும் நம்ம வந்து. எல்லாத்துக்கும் நமக்கு ஐடி ஓட தர மாட்டாங்க, நம்ம தனியாக பே பண்ணி ஓட்டணும். உங்களுக்கு ஃபேமிலி வச்சு அதில் ஒரு ஃபன் பண்ணுறோம் நம்ம வந்து. அது ஓட்டுறக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு உங்களுக்கு. ரைடும் அவ்வளோ ஸ்டேபிளாக இருந்துச்சு வண்டி உங்களுக்கு. வண்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுவாங்க, டயரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ ஏடிவி ரைட் பண்ணும் முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு நம்ம நைட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி அதே ஜீப்பில் கொண்டு போய் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதே ரெசார்ட் நம்ம கொண்டு வந்து விட்ருவாங்க. ஸோ ஈவினிங் ரெசார்ட்டில் என்ன கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு, அது மாதிரி அங்கே புஃபே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம ஃபன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அங்கே என்ன டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு அது எல்லாமே டீட்டெயில்டாக அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அதில் பார்க்கலாம் நமக்கு. ஸோ இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்து நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் கல்ச்சர் ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக போட்டுருக்கோம். ஸோ அங்கே என்ன புஃபே ரெடி பண்ணாங்க, ஸோ அந்த கல்ச்சர் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஃபன் ரைடும் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிசமாக போயிட்டு இந்த ஃபன் ரைட்லாம் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ பண்ண போதும் லைஃப்பில் ஒன் டைமாக கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டெசர்ட்டோட இது என்ன தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்க மக்களே உங்களுக்கு வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.
ஸோ மற்ற எபிசோட் பார்க்காதவங்க தயவுசெய்து 1லேருந்து 5 வரைக்கும் எபிசோட் பார்த்துங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஜெய்சல்மர் என்ன இருக்குது நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதான் உங்களுக்கு போகிற ரோடு. ஸோ வேறு மாதிரி பார்த்தீங்களா, இது வேறு ரூட் உங்களுக்கு. அதான் மக்களே, எபிசோட் முடிஞ்ச விஷயம் உங்களுக்கு நம்ம மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் உங்களுக்கு. தேங்க்யூ.